ஆல்கஹால் ஹார்ட் அட்டாக் இதை பற்றி பார்க்கறது இந்த பதிவை பார்க்குறோம். குடிப்பழக்கம் இருதயத்தை பாதிக்கும், மூளையை பாதிக்கும், ஈரலை பாதிக்கும். இது காமனாக பாதிக்கிறது. ஆல்கஹாலை எப்படி நிறுத்துறது? நிறைய பேருக்கு ஆல்கஹால் நிறுத்தணுங்கிற எண்ணம் வந்துடுது, நிறுத்தணும்னு கண்டிப்பாக நினைக்கிறாங்க. குறிப்பாக குடித்த ஒரு நாட்கள் இந்த எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும். தலைவலி வரும், மயக்கம் வரும், அவங்க வேலை செய்ய முடியாது. பட் இருந்தாலும் அந்த அடிமை பழக்கத்துக்கு அவங்க பழகிறதுனால அதுக்கு அடுத்த நாள் ஆல்கஹால் அளவு குறைய குறைய மறுபடியும் குடிக்கணுங்கிற எண்ணம் அவங்க மூளையில் அவங்கள அறியாம வந்துடுது. இதுக்கு நீங்க கண்டிப்பா இதோட நிறுத்தணும்னு நீங்க முடிவு பண்ணோன்னா நீங்க மருத்துவரை அணுகி குடிப்பழக்கத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டு இதுக்கு டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் இருக்கு, கவுன்சிலிங் இருக்கு, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இருக்கு, மெடிசன்ஸ் இருக்கு. மெடிசன்ஸ் அப்படிங்கிற மருந்துகள் மிக மிக முக்கியம். உடற்பயிற்சி மிக முக்கியம். அதோட தொடர்ந்து உடற்பயிற்சி, மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்றப்போ நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். நீங்க குடிக்கணும் எண்ணம் வர்றத நம்ம கட்டுப்பாட்டினாலும் மனசுனாலையும் கட்டுப்படுத்தி நம்ம மனசை திசை திருப்பி குடிப்பழகிறது நம்மளால வெளிப்பட முடியும்.